அவர் எம்பியாக இருந்தாலும் இந்த முறை அவருக்கு தீரல ஆசை. அவர் வந்து கோவை தெற்குலேயே மறுபடியும் நிற்க போகிறாரு அப்படின்னு. ஸ்டேட் கவர்மெண்ட்டு செந்தில் பாலாஜி தான் நம்பியிருக்காங்க திமுகவை பொறுத்த மட்டும். நம்மளை நிற்க வச்சு இவங்கெல்லாம் உட்கட்சி இவங்களெல்லாம் நம்மளை கவுத்துருவாங்களோன்ற எண்ணம் அவருக்கு இருக்கு. என்ன அவ்வளோ கொஞ்சம் நஞ்சா பேச்சா பேசியிருக்கிற அப்படின்ற மாதிரி நமக்கு எல்லாருக்கும் ரிப்பீட்டாக வரும்ல. அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கோவை 10 சட்டமன்ற தொகுதிகளில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்பது பற்றி பேச நம்முடைய இணைந்திருக்கிறார் அறம் தமிழ் ஆசிரியர் திரு விஜயராணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ராமகிருஷ்ணன். சார், கோயம்புத்தூரில் ஒரு 10 தொகுதி இருக்குது. அது நம்ம பேசுறதுக்கு முன்னால் நம்மளுக்கு ஒரு செய்தி அடிபடுது. அண்ணாமலை பாஜகவின் முன்னாள் முகம், அவருக்காக தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. திடீர்னு பல முரண்கள், எடப்பாடியோட பிரிஞ்சாரு. இப்போ ஒரு 6 தொகுதிகள் கொடுத்தாங்க. தேர்தல் கள ஆய்வு நீங்கள் பண்ணுங்க, அங்கே போய் ஒரு ஸ்ட்ராட்டஜிட்டாக இருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. இப்போ வந்து கரூருக்கு பிறகு கோயம்புத்தூரில் அண்ணாமலை அவர்கள் நிற்கிறதா ஒரு செய்தி வருது. அது உண்மையா? அண்ணாமலை முன்னாள் முகமெல்லாம் இல்லை, முன்னாள் பாஜக தலைவர் மட்டும்தான். இப்போ இன்றைக்கும் அவர் கிரவுண்ட் லெவலில் அவர் எதிர்பார்க்குறார். அதாவது ஒரு அரசியல் பத்திரிகையாளர், மாற்றுக் கட்சியினருக்கோ அவர் அரசியல் செயல்பாடுகள் எப்படி இருந்தாலும் சரி, பிஜேபியில் இருக்க அடிமட்ட தொண்டர்கள் இன்றைக்கும் அவரை விரும்புகிற மாதிரி தான் அவருடைய நிலை இருக்குது. ஏன்னா நம்ம களப்பணியில் பார்க்குறோம். இப்போ நம்ம இன்னும் வட மாவட்டங்களில் கொங்கு மண்டலங்களில் நம்ம பார்க்கும் பொழுது அவரை ஏன் எடுத்தாங்க, இந்த அடிமட்டத்தில் அவர் மீது ஏதோ பத்திரிகையிலலாம் ஏதோ சொல்கிறாங்க. அதாவது எடப்பாடி அவர்களுக்கு பிடிக்கல, இல்லை இவர் பிஜேபியினுடைய தலைமைக்கே கட்டுப்படலை, அவர் வேகமாக செயல்பட்டார். யார் சொல்கிறார்? இப்போ இதுக்குள்ளே திரு குருமூர்த்தி கூட சொல்கிறார். இப்படியெல்லாம் அவங்க இருந்தால் அதனால் அதிமுக தலைமைக்கு ஒரு உகந்த மாதிரி ஒரு நயினார் அவர்களை கொண்டு வந்ததாக பேச்சு. இப்போ இங்கே 6 அதாவது சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் பொறுப்பாளர்களை கொடுக்குறாங்க. இப்போ எங்கே என்ன விமர்சனம் பண்ணுறாங்கன்னா, ஒரு பாஜகவோட முன்னாள் தலைவருக்கு ஒரு 6 தொகுதிகள் மட்டும் கொடுத்து நிர்வாக பொறுப்பு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா கவர்னராக இருந்தாங்க, தமிழிசை மேடத்துக்கு கூட தான் கொடுத்துருக்குறாங்க, பொன் ராதாகிருஷ்ணனுக்கு கொடுத்துருக்குறாங்க, அவர் மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறாரு. அது இப்போ இவர் நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் 6 தொகுதி இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா கோவை, சிங்காநல்லூர், மதுரை தெற்கு, காரைக்குடி, ஸ்ரீவைகுண்டம், விருகம்பாக்கம், பத்மநாபபுரம் 6 டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மதுரை, இப்படி ஒவ்வொரு தொகுதி ஒரு பக்கம் இருக்குது. இது ஃபஸ்ட்டு அவங்க தந்தை உடல்நிலை சரியில்லைன்றது உண்மைதான். ஆனால் அந்த ஒரு விஷயத்துக்காக அவர் போகினாரா அப்படின்னு பார்த்தா, அதாவது இந்த பொறுப்புலேருந்து விலகினாருன்னா அது நிச்சயமாக அவருக்கு ஏதோ ஒரு வருத்தம் இருக்கும். நான் முன்னாள் மாநில தலைவராக இருந்திருக்கிறேன், பிற மாநில தேர்தல் பொறுப்பாளராகலாம் அவர் கொடுத்து போய் ஒர்க் பண்ணியிருக்கிறார். கர்நாடகா போய் ஒர்க் பண்ணியிருக்கார், ஜார்க்கண்ட் என்னமோ போனதான் நினைவு. இது மாதிரியெல்லாம் இருக்கிறவர்கிட்ட நீங்கள் ஒரு ஜோனல், கோயம்புத்தூர் ஜோனல் முழுக்க நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு கொடுத்தா அது வேறு. நீங்கள் 6 தொகுதியும் 6 மாவட்டங்கள்லேருந்து கொடுக்கும் பொழுது அவருக்கு நிச்சயமாக அவருக்கு வருத்தத்தை தான் கொடுத்துருக்கும். நான் எங்கே போய் அலையிறது? அடுத்து இவருக்கு அதிமுகவோடு இன்னும் அவருக்கு ஒரு பெரிய நெருக்கம் இல்லை. இவர் போய் பேசும்போது அவர்களுடைய கீழே அவர் ஏற்கனவே தலைவராக இருந்தவர், எல்லாரையும் அவருக்கு தெரியும். போய் ஒர்க் பண்ணலாம், அதாவது போய் என்னென்ன மாதிரி இருக்குதுன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆனால் சின்சியராக அவருக்கு ஒர்க் பண்ணும்போது எங்கேயோ அவருக்கு ஒரு மன சஞ்சலம் இருக்குது. அதனால் அவர் வெளியேறி இருக்கிறார். இப்பொழுது கோவைக்கு வந்துடுவோம். நம்ம அங்கே ஒரு 10 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. ஒன்று தனி தொகுதியாக இருக்குது, வால்பாறை. இங்கே அதிமுகவோட கோட்டையாகவே இருக்குது. 10க்கு 10 தொகுதி ஜெயிச்சது தருமபுரி, கோயம்புத்தூர் மட்டும்தான் இருக்குது. இங்கே திமுக இன்னும் ஒரு கலப்பணி ரொம்ப நாளாக ஒரு பாடமே கற்கலையா இங்கே? இல்லை என்ன செய்யணுங்க? இல்லை, கடந்த இப்போ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா எம்பி தொகுதியை 28 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க கைப்பற்றியிருக்கிறாங்க. கணபதி ராஜ்குமார் ஒரு 5,68,000 வாக்குகளை பெற்றார். அண்ணாமலை நின்றார். இப்போ நீங்கள் அவர் 4.5 லட்சம் வாக்குகளை பெற்று 2ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். அது மாதிரி சிங்கை ராமச்சந்திரன் 2,36,000 வாக்குகளை பெற்றிருக்கார். இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இவங்க வெற்றி வாய்ப்பு பிஜேபி கேண்டிடேட்டோ அல்லது அதிமுக கேண்டிடேட் யாராக இருந்தாலும் அவர்களுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. இந்த கோவை பாராளுமன்றத்தை பொறுத்த மட்டும் எப்பயுமே அவங்களுக்கு அதே மாதிரி பொள்ளாச்சி தொகுதி உள்ள நீலகிரி தொகுதி இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த கோவை பொறுத்த மட்டும் பேசும்போது என்னென்னா, நீங்கள் கேட்டது திமுக இந்த முறை அவர்கள் கீழ்கட்டமைப்பை வலுப்படுத்தியிருக்காங்க. செந்தில் பாலாஜி முழுக்க அங்கே செய்கிறார். அவர் கரூரை விட இப்போ முழுக்க அவர் அங்கே தான் கவனம் செலுத்துகிறார். இன்னும் சொல்லப்பட்டது இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய தேர்தல் மெத்தட், அந்த மெத்தடை முறியடிக்கணும்னா நாம் அவரை அகற்றி வைக்கணுன்றதுக்காகவே கூட
அவர் வந்து சிறைச்சாலைக்கு போனார், வழக்கு இருந்துச்சு. ஏன்னா அந்த வழக்குக்கான எஃப்ஐஆர்லாம் பெருசாக தீவிரம் காட்டப்படலைன்றதுனால இந்த பேச்செல்லாம் அவருக்கு ஒரு அழுத்தம் வந்துச்சு தரப்பட்டு உள்ள போட்டுறலாம் அப்படின்னு இப்பவும் கூட அப்படி திட்டம் இருக்கிறதால பேசுகிறாங்க. ஆனால் கோவை பொறுத்த மட்டும் அது அதிமுக ஆகட்டும், அங்கே முக்கிய பிரமுகர்கள் அதை விட்டுட்டு நீங்கள் திமுகவிற்கு வந்தவர்கள், அதில் வந்து கார்த்திகை சிவசேனாதிபதி, இப்போ மக்கள் நீதி மையத்திலேருந்து வந்த மகேந்திரன், அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியிலேருந்து வந்த ராஜீவ்காந்தி, இவர்கள் எல்லாம் அங்கே நிற்காங்கன்னு ஒரு பேச்சு இருக்குது. அதே மாதிரி பிஜேபியில் வானதி அவர்கள் தொகுதி மாறுறாருன்னு ஒரு பேச்சு இருக்குது. அதேமாதிரி அண்ணாமலை அங்கே கண்டிப்பாக நிற்கிறாரு, இல்லை அவருக்கு விருப்பம் இல்லை, இல்லை அவர் நிற்க விடலை, இப்படி ஒரு பேச்சு இருக்குது. பொன் ராதாகிருஷ்ணனே வந்து அங்கே நிற்கிறாரு, மேட்டுப்பாளையம் தொகுதி அவருக்கு பொறுப்பு இருக்குது, அதனால் அங்கே வந்து அவர் நிற்க போகிறாரு, இந்த முறை அது ஒரு கூட்டணி ஆச்சு தான், அவரெல்லாம் ஒரு முக்கிய பங்கு வகிப்பார், சீனியரு அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. அதிமுகவில் அதே மக்கள் நீதி மையத்திலேருந்து வந்த கல்யாண சுந்தரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, கொடுக்குறாங்க. இது மாதிரி அதே மாதிரி சிபிஎம் வந்து அங்கே ஒரு தொகுதி, குறிப்பாக கவுண்டம்பாளையம் உட்பட ஏதாவது ஒரு தொகுதி எங்களுக்கு வேணும். கொங்கு நாடு மக்கள் கட்சி திமுகவில் எங்களுக்கு அங்கே வந்து சூலூர் தொகுதி, இந்த மாதிரி தொகுதியெல்லாம் வேணும். இப்படி வந்து பலதரப்பட்ட பேச்சு இருக்குது. இன்னும் சொன்னோம்னா பிஜேபியினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய மாநில துணைத் தலைவர் கே.பி. ராமலிங்கம் வந்து அங்கே நிற்கிறாரு, எங்கள் கோவை வடக்குக்கு ப்ரிஃபர் பண்ணுறாரு. இப்படி பிஜேபி திமுகவில் நம்ம அறியப்படுகிற முகங்கள் நிறைய பேருக்கான ஒரு களமாக இருக்குது. இந்த முறை வந்து திமுக சேலஞ்ச் பண்ணும், எங்கள் கோவை மாவட்டத்தில் சேலஞ்ச் பண்ணும். எதனால் இத்தனை கட்சிகள் வந்து ஒரு சமுதாய ஓட்டுகள் தான் அங்கே வந்து வெற்றியை தீர்மானிக்கணும்னு கூட நம்ம சொல்லலாம். எதனால் வந்து இத்தனை கட்சிகள் அங்கே வந்து அடம் பிடிக்குது, எனக்கு ஒரு சீட்டு வேணும்? என்ன கோவை அப்படின்றது அவங்கவுங்க அந்த நீங்கள் சொன்ன அந்த அதிலே ஒழிஞ்சிருக்கு. என்னென்னா அவங்களுடைய சமுதாய பின்னணி வந்து நமக்கு உதவும். அப்புறம் ரெண்டு கட்சியுமே எங்கள் பலம் பொருந்தியதாக இப்போ மாறி இருக்குது. அந்த கூட்டணி இப்போ சேர்ந்துருக்கு. இந்த பிஜேபியில் எல்லாருமே ஒரு தீவிரத்தன்மை காட்டுறதுக்கு காரணம் அதிமுக அந்த பக்கம் இந்த முறை நம்ம கூட்டணி அமைச்சிட்டோம், அதனால நமக்கு வெற்றி வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு நினைக்கிறது தான். போன முறை வந்து மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட மக்கள் நீதி மைய தலைவர் வந்து கமலஹாசன் வந்து வானதி சீனிவாசன் கூட போட்டி போட்டார். ஆமாம், எப்படி ஜெயிச்சிருவார் அப்படின்ட்டு எல்லாரும் எதிர்பார்க்கும் போது அவர் தோல்வி தழுவினார். இந்த முறை கூட டிஎம்கே கிட்ட போய் எங்களுக்கு சீட்டு வேணும் அடம்பிடிக்கிறாங்க, கேட்குறாங்க. கேட்டு கொடுத்து நிற்கிற அளவுக்கு அங்கே ஆள் பலம் இருக்குதா? இன்னும் இப்படி திடீர்னு இப்படி கேட்டீங்க. இருக்காங்க. நீங்கள் வந்து அருணாச்சலம்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் அட்வொகேட் அருணாச்சலம். அவர் வந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறாரு. துணைத் தலைவர் 2 பேர் இருக்காங்க, மௌரியான்னு அங்கே ஒரு ஐபிஎஸ் இருக்கிறாரு. ஆனால் இப்போ அருணாச்சலம்லாம் குன்னம் தொகுதி தான், அங்கே பெரம்பலூர் அது கூட வந்துருந்துச்சு. இப்போ வரும்போதே தெரிஞ்சு அவருக்காக தான் கேட்குறாங்கன்னு சொல்லி. அங்கே சிவசங்கர் இருக்கிறாரு, ஏதாவது ஒரு வகையில் ஆல்டர்னேட் பெரம்பலூரில் ஏதாவது ஒரு தொகுதி அவர்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி துணைத் தலைவர் தங்கவேல் இருக்கிறார், அவர் வந்து நிற்கிறது தான் கோவை வடக்கில் நிற்கிறது. இன்னொன்று சொல்லுவாங்க, மீண்டும் ஒரு விட அங்கே வந்து பேசிக்கிறாங்க கமல் ரசன், அவர் எம்பியாக இருந்தாலும் இந்த முறை அவருக்கு தீரல ஆசை, அவர் வந்து கோவை தெற்குலேயே மறுபடியும் நிற்க போகிறாரு அப்படின்னு. அந்த ரிஸ்கெல்லாம் கமல் எடுக்க மாட்டார். இதில் வந்து கோவை வடக்கு வந்து அவங்க பிளான் பண்ணுறாங்க, டிஎம்கே வந்து கேட்குறாங்க அங்கே. ஆனால் இப்போ டிஎம்கேவிலையும் அங்கே சீனியர்ஸ் எல்லாம் இருந்தாலும் கூட தங்கவேலன் இருக்கார், மௌரி ஐபிஎஸ் எக்ஸ்ஐபிஎஸ் இருக்கிறாங்க, அதே மாதிரி பொருளாளர் சந்திரசேகரன் இருக்கிறாரு, தட்சிணாமூர்த்தின்னு சொல்லி மாநில செயலாளர் இருக்கிறாங்க. இவர்களுக்கான அவர் வந்து ஒரு 5-6 சீட்டு அவங்களுக்காக கேட்கணும். ஆனால் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் 2 சீட்டு வந்து எம்எல்ஏ சீட்டு வந்து மக்கள் நீதி மையத்துக்கு கொடுப்பதாகவும் அவர் வாங்கிப்பார், அதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா பேசப்படுகிறது. முக்கியமாக கோயம்புத்தூர் பிரச்சனைன்னு பார்த்தோம்னா நம்ம மின்கட்டண உயர்வு, விமான நிலைய விரிவாக்கம், பொள்ளாச்சி வந்து தனி மாவட்டமாகணும் பல கோரிக்கைகள் வைக்கிறாங்க. திமுக ஆட்சியில் தான் வந்து மின்கட்டண உயர்வு பயங்கரமான தொழில்துறைகள்லாம் அடிபட்டுச்சு. அதனால திமுகவுக்கு இன்னொரு பின்னடைவாக தான் இருக்கும் கோயம்புத்தூர். இல்லை, இதுக்கு இப்போ பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுகவிற்கான ஒரு பார்வை மாறி இருக்குது. திமுக கொடுத்துருக்கிற அங்கே இருக்கிற கோயம்புத்தூர் பொறுத்த மட்டும் அவங்க திரும்ப போய் செந்தில் பாலாஜி ஒர்க் பண்ணுறார். இந்த முறை வந்து அவர் அதாவது தொழிலதிபர்களை எல்லாம் சந்தித்து அவங்களுக்கு என்ன வேணும் அந்த மாதிரியான ஒரு மீச்சுவல் இதை பண்ணுறார். ஆனால் இதை விட வேகமாக கோவை மாவட்ட தொகுதிகளில் பிஜேபியும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு. அது எப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்து என்னென்னலாம் செய்ய முடியும், ஜிஎஸ்டி பிரச்சனை என்னென்னலாம் செய்ய முடியும். நம்ம பார்த்துருக்கோம், நிறையா வந்து வானதி அவர்கள் வந்து கொண்டு வந்து இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்களே கொண்டு வந்து அங்கே ஒரு சந்திப்புகளை ஏற்பாடு பண்ணிக்கிறார். அதில் கூட அந்த அன்னபூர்ணா சீனிவாசன் அவர்கள் பேசி கூட நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி மீட்டிங்கெல்லாம் நம்ம போகிறது, பேங்கர்ஸ் டைரக்ட் லோனுக்கு வந்து எந்தெந்த மாதிரிலாம் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் பிஜேபியும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்க போனால் டிஎம்கே செய்கிறது வந்து மீடியாவில் வரலையே தவிர அவர்கள் வந்து ஒரு தீவிரத்தன்மையோடு தான் கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க.
நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க மத்திய அரசு இவ்வளோ பண்ணியிருக்குன்ட்டு, ஆனால் மேம்போக்காக இருக்கிற மாதிரி இருந்தாலும் மெட்ரோ திட்டம் வந்து அங்கே கொண்டு வரலன்னு மிகப்பெரிய ஒரு எளிய மக்களுக்கு மேலே ஒரு கோவம் அதிகமாக இருக்குமே பிஜேபி மேலே. இருக்கலாம். அது வந்து நம்ம என்னென்னா நம்ம வர பப்ளிக் ஒப்பீனியன் வந்து நம்ம எலெக்ஷன் லாஸ்ட்டு போய் சொன்ன மாதிரி எலெக்ஷன்ஸுக்கு என்ன விதமான மக்கள் இருக்கணும். இப்போ நாம் அனலைஸ் பண்ணுறோம். இப்போ பில்லூர் குடிநீர் திட்டமாகட்டும், விமான நிலைய விரிவாக்கமாகட்டும், காந்திபுரம் மேம்பாலம், சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டினுடைய எக்ஸ்டென்ஷனு, இது மாதிரி விஷயங்கள்லாம் பிரச்சனைகள்லாம் அங்கே இருக்குது. அங்கே பொதுவாக நம்ம காமனாக கடந்த தேர்தல் இந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் ஒப்பீட்டு அளவில் இது மாதிரி இருக்குது. தொழில்துறைக்கு அவங்க வந்து அங்கேயே இருக்கக்கூடிய மோட்டர்ஸ், இந்த கிரைண்டர்ஸ், வெட் கிரைண்டர்ஸு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அதுக்கான இதெல்லாம் வந்து எப்படின்னா வரி போது அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சப்போர்ட்டிங்காக போயிடுது. ஸ்டேட் கவர்மெண்ட்டு செந்தில் பாலாஜி தான் நம்பியிருக்காங்க இதில். அதாவது இப்போ திமுகவை பொறுத்த மட்டும் முழுக்க செந்தில் பாலாஜி மட்டும்தான் நம்பியிருக்காங்க. ஆனால் அதிமுகவில் அவர் மண்ணின் மைந்தர் எஸ்பி வேலுமணி இருக்கிறாரு, தொண்டாமுத்தூர் எம்எல்ஏ இருக்கிறாரு. அவர் தான் ஒட்டுமொத்தமும் இப்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலம் மாவட்டத்தினுடைய அவர் ஜி வெங்கடாச்சலத்தை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அவரே ஒரு புறநகரனுடைய மாவட்ட செயலர் எடுத்துக்கிட்டார். அவர் ஒர்க் பண்ணுறாரு. ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா அவருடைய நெருங்கிய சகாவாக இருக்கிற 2-3 பேர் வந்து அங்கே வந்து ரூல் பண்ணுவாங்க, செய்தி கொண்டு போவாங்க. இங்கே அப்படி கிடையாது. எஸ்பி வேலுமணியோட அவரே தான். நீங்கள் 10 தொகுதிக்கும் அதிமுகவில் அவர் யார் நிர்ணயிக்கிறாரோ அவர் தான் வேட்பாளர். அந்த அளவுக்கு அவர் பவர்ஃபுல்லாக இருக்கிறார். அந்த அளவுக்கு கிரவுண்ட் ஒர்க்கு. நீங்கள் பூத் ஏஜென்சி ஏடிஎம்கேவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த பூத் லெவலில் இருக்கிறவங்களுடைய நீங்கள் ஒவ்வொரு பூத்துக்கும் நீங்கள் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இப்போ கபடி கிரிக்கெட் டீமுக்கெல்லாம் சப்ஸ்டியூட் உட்காந்துருந்தாங்களே எவ்வளோ அந்தளவுக்கு போட்டு வச்சுருப்பாங்க. எங்கேயுமே இருக்காது அந்தளவுக்கு. ஏன்னா அவர் அந்தளவுக்கு கவனிக்கிறார். அவர் கைது செய்யப்பட்ட போது கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். வெளியில் அப்படி தடப்படலாம் விருந்து நடந்துச்சு. எஸ்பி வேலுமணி அந்த மாதிரி கவனிப்புகள் எதிர்பார்ப்புறதுனால 100-200 பேர் வச்சுருக்கிற பூத்து ஏஜென்ட் கமிட்டியெல்லாம் கூட இருக்குது. அதனால் அவர் எஸ்பி வேலுமணி என்ன நினைக்கிறாரோ அதுதான் அங்கே. அது யார் சீட்டு டிக் பண்ணுறது எல்லாத்தையுமே கூட்டணி இது எல்லாத்தையுமே அவர் டிக் பண்ணுறது தான். முக்கியமாக கோயம்புத்தூர் இளைஞர்கள் ஓட்டு முக்கியமானதாக இருக்குது. போன டைம் ஊடகங்கள்லாம் போய் பேட்டி எடுக்கும்போது ஒரு அண்ணாமலைன்னு ஒரு குரல் ஒலிச்சது. இங்கே வந்து புதுசாக ஒரு ஆள் வரணும், ஒரு இளைஞர்களுக்கான ஒரு தலைவன் வரணும், தேடப்பட்ட ஒரு கூட்டமாக நிறைய பேர் பேட்டி கொடுத்த நம்ம பார்த்தோம். இப்போ வந்து விஜயின் வருகை வந்து இங்கே எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? விஜயனுடைய வருகை கோயம்புத்தூரில் இளைஞர்களை எல்லா மாவட்டங்களும் இருக்கிறது போல் அவர் எல்லா கட்சிகளுக்கும் இழப்பை ஏற்படுத்துகிறார். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா அவர் என்றைக்கும் இப்போ அவருடைய ஒட்டுமொத்தமாகவே இன்றைக்கி இருக்கிற அளவுக்கு அவருக்கு எந்த கூட்டணியும் யாரும் வர தயாராக இல்லை. ஒரு பிரபல பத்திரிகையினுடைய அட்டைப்படம் கூட கடை வச்சுருக்கிறேன், யாரும் பொருள் வாங்க வரலன்னு அவர் கன்னத்தில் கை வச்சுருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர்லாம் போட்டாங்க. அந்த மாதிரி தான் இவ்வளோ நாள் அவருடைய ஒரு எழுச்சி இந்த மாதிரி அவர் எதிர்பார்த்துட்டு இருந்த காலகட்டத்தில் ஒரு கட்சி ஏன் கூட்டணிக்கு வரலன்னு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. அது கரூர் சம்பவத்தினாலா அல்லது அந்த கூட்டணிக்கே உண்டான அது அரசியல் தெரியலையா, போய் எப்படி பார்க்கறது மீட் பண்ண தெரியலங்கிற ஒரு முரண்பாடு அங்கே இருக்கிறது. அங்கே யாரும் முன்னே வந்து வெளியில் பேசுறதுக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் இன்றைக்கும் அவங்க குறைபாடாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்குற கோயம்புத்தூர் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் அவருடைய அந்த சக்ஸஸிவ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இப்போது அதிகப்படியான வெற்றி வாய்ப்பு இருக்கிறவர்கள் முன்னணியில் ஒரு திமுக ஒரு டிஸ்ட்ரிக்ஸில் முன்னணி, இப்போ தூத்துக்குடி மாதிரி சில இடங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா தொகுதி அந்த மாவட்டம் முழுவதும் திமுகவினுடைய வாய்ப்பாக இருக்கும். இங்கே இப்போ நீங்கள் அதிமுக இங்கே தருமபுரியும் நீங்கள் வந்து கோயம்புத்தூரையும் சொல்கிறீங்க இல்லையா, இந்த ஓட்டுகளை அதிகமாக யார் பாதிக்கிறார்கள், அந்த வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்கிற இடத்துல இருக்கிற ஓட்டுக்களை யார் வந்து பாதிக்கிறாங்கன்னா விஜய் பாதிக்கிறார். அப்போ சில தொகுதிகள் வந்து அந்த ரிசல்ட் மாறும். ஒரு மாவட்டம் முழுவதுமே இப்போ அதிமுக கோயம்புத்தூரில் இருக்குன்னா அது இந்த முறை வாய்ப்பு இல்லை. விஜய் ஓட்டு பழக்கிறதுனால திமுக சில தொகுதிகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து மெயினாக தொழில்கள்னு பார்த்தோம்னா ஃபேக்ட்ரி, மோட்டார், ஐடி இந்த மாதிரி ஃபீல்டு தான் இருக்குது. இங்கே வந்து விவசாயம் சார்ந்தோ விவசாயம் இருந்தால் கூட இளைஞர்கள் வந்து பெருசாக விவசாயத்தை சார்ந்து இல்லாதனால இங்கே வந்து சீமானுக்கு வந்து என்ன வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை கோயம்புத்தூர் நல்லா டீப்பாக நான் நிறைய ஊராக உள்ளெல்லாம் சுற்றிருக்கோம். நான் கிட்டத்தட்ட தென் மாநிலங்களில் இருக்கிற இளைஞர்கள் வந்து ஒரு விவசாயம் அதான் புரியுது. நான் 99 நான் அங்கே ஸ்டூடெண்ட்டாகவும் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். கோயம்புத்தூரில் பல்வேறு பகுதிகளில் நான் என்னோடய நண்பர்களை பார்க்க அங்கெல்லாம் போயிருக்கேன். அது ஒரு பெரிய விவசாயம் மண் நிறைந்த ரொம்ப அதாவது விருந்தோம்பல் அவங்க அந்த மக்கள் மாதிரியெல்லாம் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு இருக்கிற இடம்தான். அதை ப்ரொடக்டிவிட்டியாக இப்போ பொள்ளாச்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேங்காய் நீங்கள் இப்போ ரோட்டோரமாக இருக்க இளநீ தேங்காய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய அந்த சைடு இருந்தால் விவசாய பொருட்கள் ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவர்கள் எல்லாமே அங்கே இருக்குதான். அங்கே வந்து சீமான் என்ன மாதிரியான எஃபெக்ட் பண்ணுவார்னா அவர் இந்த மாதிரி டீப் ஒரு டாப்பாக இருக்கக்கூடிய
டிஎம்கே லீடிங்காக இருக்குது, இங்கே இடத்துல இப்போ இவங்க லீடிங்காக இருக்குது, பாமக லீடிங்காக இருக்குது, இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே கூட அவர் அங்கங்கே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை எடுத்தார். இந்த முறை வந்து அதாவது நமக்கு அவர் மேலே எந்த கோபமும் கிடையாது, யார் சீமான் மேலே எந்த கோபமும் கிடையாது, எந்த கட்சி மேலேயும் நமக்கு எந்த வருத்தமும் கிடையாது. நாம் இதை வந்து ஒரு அனலிட்டிக்கல், அதாவது ஒரு ஆய்வு நோக்கோடு தான் பார்க்குறோம். எல்லா கட்சிகளையும் வாக்குகளை பாதிக்கிற விஜய் மிக அதிகமாக சீமான் வாக்குகளை அவர் பாதிக்கிறார். அதனால அது நம்ம சொல்வதற்கு என்ன இருக்குது? 2021 சட்டமன்ற தேர்தலில் ஏடிஎம்கே இங்கே 10க்கு 10 மதிப்பெண், 10 தொகுதியில் நின்று 10லேயும் வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த மதிப்பெண் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை அதுதான் தொடரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக குறையும். ஏன்னா நீங்கள் அதிமுக வந்து அங்கே அந்த செல்வாக்கு மிக்கவர்கள் அப்படின்றவர் இப்போ எஸ்பி வேலுமணி 10 தொகுதியிலையும் தன்னுடைய கண்ட்ரோல் வச்சுருக்காரு. நான் முன்னே குறிப்பிட்டது போல் பூத் லெவல் ஏஜென்ட்லேருந்து கிரவுண்ட் லெவல் ஒர்க்கிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கிறார். திமுகவிற்கு பலம், அதே நேரத்தில் கொஞ்சம் பலகீனம் கூட. இப்போ செந்தில் பாலாஜி அங்கேருந்து வர்றார், கரூர்லேருந்து வர்றாரு மாவட்டத்தில். பல நேரங்களில் அவர் ஆப்சண்ட் இல்லை, இருக்கும்போது நல்லா ஒர்க் பண்ணுறாரு. பொங்கலூர் பழனிசாமின்னு சொல்லி அங்கே இன்ஃப்ளூயன்ஸ்டாக இருந்த மினிஸ்டர் அவர் இன்னும் இருக்கார். ஆனால் அவர் ஏனோ கடந்த காலம் ஏதோ கூட கொஞ்சம் தள்ளி இருக்கிறார். ஆனால் மாநகரத்தில் வந்து அவர் மகன் பைந்தமிழ் பாரி வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவராக அங்கே பணியாற்றிட்டு தான் இருக்கிறார். அவருக்கும் சீட்டு கேட்குறாரு. ஆனால் சீட்டு வந்து இவங்க தரமாக இருக்கிறாங்க, எல்லாமே செந்தில் பாலாஜி கையில் இருக்குது. அப்போ திமுகவில் என்றைக்குமே அங்கே ஒரு மண்ணின் மைந்தர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க செலுத்தக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் அந்த கட்சிக்கு வந்து வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து தர முடியாது. இதுதான் திமுகவினுடைய மைனஸ். ஆனால் திமுக பெரிய அளவில் செல்வாக்கு அங்கே இருக்கிற நம்ம குறிப்பிட்டது போலவே வளர்த்து வச்சிருந்து 2 பேரும் ஒரு ஈக்குவலான ஒரு போட்டியாளர்களாக இருந்தாலும் கூட விஜயினுடைய வருகை யார் வெற்றி பெறுகிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு ராஜீவ்காந்தி நிற்கிறாப்புல கோவை தெற்கில் வெற்றிக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஷார்ப்பாக ஒரு 10 to 15,000 ஓட்டுக்களை விஜய் வந்து பெறுகிறாருன்னு வச்சுங்களேன், அது வெற்றி வாய்ப்பு தலைகீழாக்கும். அதனால் இது முற்றிலுமே 10 தொகுதியினுடைய வெற்றி வாய்ப்புகளுமே மாறி செல்வதற்கு ஒரு பெரிய மார்ஜின். தொண்டாமுத்தூர் எஸ்பி வேலுமணி கண்டிப்பாக ஜெயிச்சிருவார். இது மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். கிணத்து கடவு இப்போ இருக்கிற அந்த டீமும், அதே மாதிரி குறிஞ்சி பிரபாகரன் ஆகட்டும், மருதமலை சேனாதிபதி, இவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு. அவங்கெல்லாம் வந்து நிச்சயமாக திமுக தரப்பில் அவர்கள் எல்லாம் ஒரு போட்டியாளர்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வால்பாறையில் இப்போ அமுல் கன்சாமி, அவர் ஏடிஎம்கே, அவரெல்லாம் ரிப்பிட்டேஷனாக இருக்கிறார். இவங்க எல்லாமே இந்த இடத்துல பயங்கர செல்வாக்கு மிக்கவர்களாக அவங்க உறுதியான ஒரு இதில் போக வாய்ப்பு இருந்தாலும் வாக்கு பிரிக்கும் பொழுது அது இப்போ அதிகப்படியான வாக்கு அவங்களோட சொந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்குகள் நிர்ணயிக்க முடியாத அளவுக்கு வாக்குகள் எல்லாம் போகிறதுனால வெற்றி வாய்ப்பு பல இடங்களில் மாறும். சில இடங்களில் திமுக வின் பண்ணும், சில இடங்களில் அதிமுக வின் பண்ணும். அப்படி தான் இருக்கும். அண்ணாமலை வந்து எந்த தொகுதியில் நிற்பாருன்னு ஒரு பரவலான பேச்சு அடிபட்டே இருக்குது ரொம்ப நாளாக. அது கோயம்புத்தூரில் தான் நிற்பாருன்னு கூட சொல்லப்பட்டிருக்கு. கோயம்புத்தூர்னா எந்த தொகுதியில் நிற்பாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அண்ணாமலை வந்து அவர் வந்து ஒரு நெருங்கிய வட்டாரத்தில் நம்ம விசாரிக்கிற பொழுது அவர் ஒரு மாதிரி மன வருத்தத்தில் இருக்கிறாரு. தன்னை ஒரு சிஎம் கேண்டிடேட் வரைக்கும் வந்து சொல்லிவிட்டு நான் பலமுறை அவரே பேட்டிலேயே மறைமுகமாக சொல்லியிருக்காரு, இவங்களோடலாம் நான் போய் ஒர்க் பண்ணணுமா, அப்படிலாம் தேவையில்லை, அப்படி இப்படின்னு நிறைய பேசிட்டார். ஓகே, இங்கே வருவோம். அது நீங்கள் தொகுதி கேட்குறீங்க. கவுண்டம்பாளையம் தொகுதி வந்து அவரை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் அவருக்கு பரிந்துரைக்கிறாங்க. கோவை தெற்கு வந்து இப்போது அங்கேருந்து வந்து வானதி அவர்கள் கோவை வடக்குக்கு போவதாகவும் கோவை தெற்கில் இவர் நிற்கிறதாகவும், இது மாதிரி சிங்காநல்லூர் நிற்க போகிறாரு, இது மாதிரிலாம் சொல்கிறாங்க. இத்தனை தொகுதிகள் வந்து அதிமுக கொடுக்குமான்னு தெரில. கோயம்புத்தூரில் அவங்க வந்து இவங்க வந்து உறுதியாக இவர்களுக்கு வந்து வெற்றி பெற்று கடந்த காலம் வரலாறுல பெற்றிருக்காங்க இல்லையா. இன்றைக்கி அவங்க ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் வெற்றி பெறும்னு கன்ஃபார்ம் தெரிஞ்சால் மட்டும் தான் நிறுத்துவாங்க. ஆமாம், கொடுப்பாங்க. அப்போ இவருக்கு வந்து பயம், அண்ணாமலைக்கு ஒரு பயம், நம்மளை நிற்க வச்சு இவங்கெல்லாம் உட்கட்சி இவங்களெல்லாம் நம்மளை கவுத்துருவாங்களோன்ற எண்ணம் அவருக்கு இருக்கு. என்ன அவ்வளோ கொஞ்சம் நெஞ்சா பேசியிருக்கிற அப்படின்ற மாதிரி நமக்கு எல்லாருக்கும் ரிப்பீட்டாக வரும்ல. அதனால் அவர் வந்து எல்லாருமே கவுண்டம்பாளையம் தொகுதியை அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அவரே விருப்பம் இல்லைனாலும் சீட்டு கொடுப்பாங்க. கண்டிப்பாக அவர் கோயம்புத்தூரில் யாராவது ஒரு இடத்துல நிற்பார். அவர் வெல்வாரா இல்லையான்னு நம்ம இன்னும் தேர்தலுக்கு நெருக்கத்தில் பேசும். முன்னாள் கமலின் தளபதி போல இருந்த மகேந்திரன் இன்னைக்கு திமுகவில் ஒரு உறவாகவே மாறிட்டாரு. அவர் வந்து இங்கே எந்த தொகுதியில் நிற்கிறதுக்கான வாய்ப்பு? அவருக்கும் சீட்டுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் தங்கம் தென்னரசு தமிழச்சி தங்கபாண்டியனுடைய சம்பந்தியாக உறவினராக நெருங்கிய அளவில் இருக்கிறதுனால கடந்த முறை சிங்காநல்லூர் தொகுதியில் அவர் நின்றுக்கிறார். இந்த முறை அவருக்கும் சிங்காநல்லூர் தொகுதியிலேயே திமுக தரப்பில் கொடுப்பதற்கோ அல்லது கோவை தெற்கில் திமுகவினுடைய மாணவர் அணி தலைவராக இருக்கார் ராஜீவ்காந்தி, அவர் எல்லாம் மேடை தோறும் பேசிகிட்டு இருக்காரு. அவரால் கேப்பபிள் முடியும்னு நினைக்கிறாங்க. அவருக்குள்ள மீனா ஜெயக்குமாருக்கு அவருக்கு கொடுக்கப்பட்டாலும்
டாக்டர் மகேந்திரனுக்கும் நிச்சயமாக சீட்டு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒரு உத்தேச பட்டியலை விரைவில் நம்ம பேசுவோம். கோவை வந்து ஏடிஎம்கே கோட்டையாக இருந்தால் கூட விஜயின் வருகை வந்து கண்டிப்பாக பாதிக்கும், வெற்றி யாருக்குன்னே சொல்ல முடியாத சூழலை கூட அவர் உருவாக்குவார்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார். தொடர்ந்து வேட்பாளர் அறிவிப்பு பிறகு நம்ம இந்த தொகுதி குறித்து பேசுவோம் சார். உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். அறம் தமிழுடன். நன்றி.